வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். மகிழ்ச்சி சொன்ன மறைபொருள். தலைப்பு: மகிழ்ச்சி சொன்ன மறைபொருள். பக்தி சொன்ன கதைகள் நம்மை பதப்படுத்த, பக்தி சொன்ன கதைகள் நம்மை பதப்படுத்த, புத்தி சொன்ன புரவலர்கள் நம்மை புரிய வைக்க, புத்தி சொன்ன புரவலர்கள் நம்மை புரிய வைக்க, சக்தி சொன்ன ஆர்வலர்கள் நாம் சாதிக்க, சக்தி சொன்ன ஆர்வலர்கள் நாம் சாதிக்க, சித்தி சொன்ன சித்தர்கள் நாம் சிறப்பு உணர, சித்தி சொன்ன சித்தர்கள் நாம் சிறப்பு உணர, மூச்சு சொன்ன நாடி சுத்தி நம்மை உயர்வாக்க, மூச்சு சொன்ன நாடி சுத்தி நம்மை உயர்வாக்க, முக்தி சொன்ன முனிவர்கள் நாம் முழுமை பெற, முக்தி சொன்ன முனிவர்கள் நாம் முழுமை பெற, யுக்தி சொன்ன குருமார்கள் நம் கரை நீங்க, யுக்தி சொன்ன குருமார்கள் நம் கரை நீக்க, நெத்தி சொன்ன அகத்தவமோ நேர்மை பெற, நெத்தி சொன்ன அகத்தவமோ நேர்மை பெற, உச்சி சொன்ன உயர்தவமோ உயர்வு பெற, உச்சி சொன்ன உயர்தவமோ உயர்வு பெற, மகிழ்ச்சி சொன்ன மறைபொருள் இறையன்றோ, மகிழ்ச்சி சொன்ன மறைபொருள் இறையன்றோ. வாழ்க வளமுடன். பக்தி முதலிலே நமக்கு கதைகள் மூலம் பயபக்தியாக்கி இறையை நோக்கி நாம் பயணிக்க அரும்பாகவும் பூவாகவும் பிஞ்சாகவும் காயாகவும் நம்மை மாற்றிக்கொண்டே வருவது பக்தி. புத்தி சொன்ன புரவலர்கள் நம்மை புரிய வைக்க, புரவலர்களாக பக்தியை தாண்டி யோக சாதனை புரிபவர்களாக அவர்கள் வரும்போது அவர்கள் நமக்கு சில அறிவுரைகளை கூறுவது நம்மை இறை நோக்கி புரிய வைப்பதாக, நாம் நம்மை மாற்றுவதாக அது அமைகிறது. சக்தி சொன்ன ஆர்வலர்கள், ஆர்வமுடன் ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கும் அத்தனை ஆர்வலர்களும் நமக்கு சக்தி ஊட்டுபவர்களாக, நம் திறத்தை, அந்த ஆன்மாவை இறை நோக்கி பயணிக்க செய்பவர்களாக, சித்தி சொன்ன சித்தர்கள் நாம் சிறப்புயர, சித்தி, சித்தம் என்றால் உயிர், உயிரை உணர்ந்த அந்த ஞானிகள் அவர்கள் நமக்கு காட்டும் வழிபாதை நம் சிறப்பை நமக்குள் உயர்த்தி கொள்வதாக, அகத்தவம் ஏற்பதாக நம்மை மாற்றுகிறார்கள். மூச்சு சொன்ன நாடி சுத்தி நம்மை உயர்வாக்க, நாடி சுத்தி தான் சுழிமுனை நாடியாக இருக்கக்கூடிய அந்த வழிப்பாதையை குண்டலினி சக்தி செல்வதற்கு அந்த வழியை சீர் செய்து நம் மகாசக்தி குண்டலினி பயணிக்க ஏதுவாகிறது. முக்தி சொன்ன முனிவர்கள் நாம் முழுமை பெற, முக்தி, மோட்சம், வீடு பேறு, சமாதி நிலை என்பதாக இறை நோக்கி பயணித்து உணர்ந்த அந்த முனிவர்கள் ஒவ்வொரு மனிதனும்
பிறப்பினுடைய அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த முக்தி அவர்களுக்கு சாஸ்வதமாக எப்பொழுது ஆகிறதோ அப்பொழுதுதான் பிறவியின் முழுமை நமக்கு கிடைக்கும் என்பதாக நம்மை வழிநடத்தியவர்கள் முனிவர்கள், குருமார்கள். யுக்தி சொன்ன குருமார்கள் நம் கரை நீக்க. குருமார்கள் நம்மை அழைத்து செல்வது நம்முள் இருக்கக்கூடிய கரை நீங்கும் போது, நாம் தூய்மை பெறும்போது, தூய்மையான இறைவன் இன்ட்யூஷனாக உள் உணர்வாக உணரப்படும் என்பதாக முதலில் இந்த யுக்திகளை உங்களுடைய தீவினையை அகற்ற நீங்கள்தான் பொறுப்பு என்று சொல்லி நம் கரை நீக்குவதாக, நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்வதாக, கர்மாக்களை நீக்கி நாம் தூய்மை பெறுவதாக நம்மை மாற்றுபவர்கள் குருமார்கள். குரு, கு என்றால் குற்றம், ரு என்றால் களைபவர். குற்றங்களை நாம் எவ்வாறு களைந்து தூய்மையாக வேண்டும் என்று நம்மை அழைத்து செல்பவர்கள் குரு. அவ்வாறு அழைத்து செல்லும் போது முதல் கட்டமாக நெத்தி சொன்ன அகத்தவமோ நேர்மை பெற. நெத்தி சொன்ன உருவ மையத்தில் தவம் இயற்றுகிறோம், ஓர்மை வருகிறது, நமக்கு உடல் ரீதியாக சீர்மை பெறுகிறோம், அறிவுச்செல்கள் ரீதியாக கூர்மையாகிறது. ஓர்மை, கூர்மை, சீர்மை 3 மையம் வரும்போது நாம் நேர்மையாக மாறுகிறோம். இந்த நேர்மையை பெற அந்த ஆன்மீக நுழைவாயிலாக இருக்கக்கூடிய ஆக்கினையில் பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, உச்சி சொன்ன உயர்தவமும் உயர்வு பெற. அனைத்துக்கும் உயர்வாக இருக்கக்கூடிய இறையை நாம் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால், உச்சி என்று சொல்லக்கூடிய அந்த சகஸ்தாதார தளம் பிரம்மரஞ்சிரம் என்ற இடத்திலே தவம் செய்யும் போது, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் என்று குரு கூறும் அளவிலே நாம் நிற்கும் போது அது உயர்வை பெற, இறைநிலையின் நுழைவாயிலாம் துரியம் என்பதாக அந்த உச்சி அமையும் போது, அந்த இறைவன் உள் உணர்வாக நமக்கு வரும்போது மகிழ்ச்சி, பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப களிப்பு என்பதாக நம்மை மாற்றி மகிழ்ச்சி சொன்ன மறைபொருள் இறைவனை இன்ட்யூஷனாக உள் உணர்வாகும் போது அளப்பரியதாக நம்முள் பேரின்பம் கிடைப்பதை மகிழ்ச்சி சொன்ன மறைபொருள் இறை அன்றோ என்று இப்பாடல் முடிகிறது. அந்த இறைவனை உணர்வதற்காக இந்த வழிபாதையை மேற்கொண்டு இவ்வளவு பேர்கள் கூறியதையும் நாம் ஏற்றுக்கொண்டு பயணித்தால் இறுதியில் அந்த பேரின்பத்தை, அந்த பேரின்ப களிப்பை, அந்த பேரானந்தத்தை நாம் உணர முடியும் என்பதாக கூறும் இக்கவி இறைநிலையால் என்னுள் வந்தது. குருவின் வழிகாட்டுதலால் இதை நான் எழுதினேன். இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், குருவிற்கும், இறையாற்றலுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.